எவ்ரிவன் வெல்கம் டு ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் விஜய் சிது ஜப்பான் சீரீஸில் இங்கே பாரு இந்த மீன் நம்ம ஊரில் சாப்பிடக்கூடாது தடை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மீன் நம்ம வலையில் மாட்டியிருக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கனவா மீன்களுக்காக நம்ம போட்ட வலை தான். ஏன்னா இதுதான் கடமா சீசன். இந்த கடமா சீசனில் நிறையவே கடமா மாட்டோம். ஸோ நாங்கள் ஒரு 10 டன் கடமாவுக்கு ஏம் பண்ணி தான் கடலுக்கு போனோம். அப்படி போனதில் ஃபஸ்ட்டு டைம் வலையிலேருந்து என்னென்ன மீன் கிடச்சிதுன்னு பாருங்கள். கனவா மீன் ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்டே ஒரு ட்ராப் தான். ஷீலா மீன் நிறைய வந்துருந்துச்சு அந்த வலையில். கொஞ்சோண்டு வாவல் மீன், வவ்வால்னு சொல்லலாம், அந்த மாதிரி மீனும் கொஞ்சோண்டு கிடச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். சரி, இன்னும் மாலை மங்கும் நேரம் ஒரு வலையை போட்டா என்னன்னு போட்ட வலையில் வாழை மீனும் மறுபடியும் கொஞ்சோண்டு கனவாயும் கொஞ்சம் வாவல் மீனும் கிடச்சிது. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட்டும் டவுன் தான். ஆக மொத்தத்தில் நமக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கடமை கிடச்சிருக்கு. அவளுக்கு அனுப்பவா? ஜீவன் உண்டு. மறை சேல்ஸ் சரி, இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி மீனெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்த லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி
லைட்டாக ஒரு வலையை போட்டோம். ஸோ ஃபைனலாக வெற்றி அடைஞ்சிட்டோம். கிட்டத்தட்ட 7 டன் கடமா நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அது போக விஜய் சித்து சொன்ன அந்த பஃபர் ஃபிஷ்ஷும் நம்ம வலையில் எக்கச்சக்கமாக மாட்டிச்சு. அது நம்ம ஊரில் உண்மையிலே பேண்டு தான். அது ரொம்ப விஷம் உள்ள ஒரு மீன். ஸோ அதெல்லாமே நாங்கள் திருப்பியும் கடலில் தான் தூக்கி போட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.